மரணப்படுக்கையில் நீர் கொடுக்க காரணம் என்ன? குருஷேத்திர போர் நடந்து கொண்டிருந்தது. பீஷ்மரின் தந்தை சந்தனு மகனுக்கு ஒரு வரமளித்தார். எப்பொழுது பீஷ்மர் மரணமடைய விரும்புகிறாரோ அப்போது மரணமடைவார் என்பதே அது. 10ஆம் நாள் போரன்று பீஷ்மர் பாண்டவர் படைக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தினார். அப்போது அவருக்கு தான் செய்யும் செயலில் சலிப்பு ஏற்பட்டது. உடன் தான் இறக்க நினைத்தார். அவரின் நிலையை அறிந்த அர்ஜுனன் தேரின் முன்னால் சிகண்டியை நிறுத்திவிட்டு பீஷ்மர் மேல் அம்பைதான். சிகண்டி முன் போர் புரிய விரும்பாத பீஷ்மர் அமைதியாயிருந்தார். அர்ஜுனனின் அம்புகள் அவரது உடலை துளைத்தன. உத்தராயண காலத்தில் இறக்க விரும்பிய பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தார். அவரை தரிசிக்கவும் ஆசி பெறவும் பல அரசர்களும் வீரர்களும் வந்தனர். உடலில் காயங்களுடன் படுத்த படுக்கையாக இருந்த பீஷ்மர் மிகவும் களைப்படைந்தார். தாகம் ஏற்படவே அருந்த தண்ணீர் கேட்டார். துரியோதனனும் கர்ணனும் நறுமணம் மிக்க இனிய பானங்களை கொண்டு வந்தும் அதை அருந்தவில்லை. அர்ஜுனனை நோக்கி, சாஸ்திரங்கள் கூறும் வழியில் எனக்கு தண்ணீர் தருவாயாக என்றார். அர்ஜுனன் தன் காண்டீபத்தை நாணேற்றி பீஷ்மரின் தலைக்கருகே ஏவினான். உடனே பூமி பிளந்து பீஷ்மரின் தாயான கங்கை நீரூற்றாக புறப்பட்டு நேராக பீஷ்மரின் வாயின் அருகில் பாய்ந்தது. பீஷ்மரும் அதை பருகி தாகம் தணிந்தார். மங்காத புகழ்பெற்ற பீஷ்மருக்கு மரணப்படுக்கையில் ஏற்பட்ட தாகம் கங்கையான அவளது தாயால் தணிந்து புண்ணியலோகத்தை அடைந்தார். இதனால்தான் இன்றும் மரணப்படுக்கையில் இருப்பவருக்கு கங்கை நீர் கொடுத்து அதனால் அவர்கள் புண்ணியலோகம் அடைய வேண்டி இப்பழக்கம் கடைபிடிக்கப்பட்டது. கங்கை தீர்த்தம் கிடைக்காதவர்கள் கோவில் தீர்த்தம் அல்லது துளசி கலந்த நீரை கொடுக்கலாம்.